வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துலேயே 4-5 ரோஸ் குச்சியை வந்து நட்டு வச்சுட்டு அப்படியே நான் வந்து கடைக்கு வந்துட்டேங்க. கடைக்கு வந்ததுக்கப்புறம் கடையில் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியை முகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நான் கம்மல் போடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் அப்படியே இருந்தேன்னா அவசர அவசரமாக கிளம்பவும் இந்த கம்மலை போட மறந்துட்டேன். இங்கே வந்து கண்ணாடியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் நம்ம மஃப்ளர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. டெய்லி வந்து டஸ்ட் அடித்து தான் ஒரு திங்ஸையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா ரோட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்கிறதுனால ரோட்டில் வந்து நிறைய வண்டி போகுமா, அப்போ அதில் உள்ள தூசி எல்லாமே நம்ம கடையில் உள்ள சாதனத்து மேலே வந்து படும். அதனால அது டஸ்ட் ஆயிரும். ஸோ டெய்லி வந்து அதை க்ளீன் பண்ணுவேன். நம்ம கடைக்கு வெளியில் 3 பவுலில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டதுங்க. இதில் வந்து ஆயில் ஐட்டம்ஸு, இதில் வந்து சோப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஸ்க்ரப்பர். இது வெற்றி வேரும் தேங்காய் நாரும், ராமச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் நாரும் வெற்றி வேரும் சேர்ந்தது தான் இந்த பாடி ஸ்க்ரப்பு. இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை வரலை, ஆனால் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. டூரிஸ்ட் அதிகமாக வர்ற நேரம் மழையும் அதிகமாக வந்துடுது. நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த குரங்கு உட்காந்துருச்சு. தன்னோட குட்டியை அது மடியில் என்ன ஒரு அழகாக அப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னு பாருங்கள். குரங்கு வந்து தான் குட்டியை பராமரிக்கிறதுல ரொம்ப கிரேட்டுங்க. ரொம்ப பத்திரமா பார்த்துக்குறோம். ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குட்டியை வந்து அது அம்மா கிட்டே இருந்து அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி குரங்கு இருக்குது பார்த்திங்களா, அது பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிக்கும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதையும் ஷூட் பண்ணிட்டேன். இன்னையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு நல்ல கூட்டம் இருக்குங்க. ஏன்னா டூரிஸ்ட்டோட வருகை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு லீவு, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ரெகுலராக இருக்கிறதுனால நல்ல கூட்டம் இருக்கும். ஆனால் மழையும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டேமில் பாருங்கள் போட்டிங் வந்து நிறைய போட் ஓடிச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.